வணக்கம் மக்களே. மோர் தினமும் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய அற்புதங்களும் புதிய கண்டுபிடிப்பும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? வாங்க மக்களே பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம். கோடை வெயில் கொளுத்தி வரக்கூடிய நிலையில நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். சிறுநீர் கடுப்பு, எரிச்சலுடன் சிறுநீர் கழித்தல், தாகம் போன்ற பிரச்சனைகளுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு ரெமெடி ரொம்பவே உங்களுக்கு பயன்படுது. ரெமெடி எல்லாம் கிடையாதுங்க, நம்ம மோர் குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தினமும் தவறாம ஒரு கப் மோர் குடித்தா உடலுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான ஆரோக்கிய நன்மைகளை பத்தி நிபுணர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. மோர் சுவையாக இருக்கிறது அப்படின்றத தவிர அதுல நிறைய நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மோர் சாப்பிட்டா உடல்நிலை சரியில்லாம போய்விடும் என்ற எண்ணத்துல பலர் மோர் சாப்பிட பயப்படுறாங்க. இது குறித்து ஊட்டச்சத்து நிபுணர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சரி வாங்க, அது என்னென்ன அப்படின்றத நம்ம ஒண்ணு விடாம தெரிஞ்சுக்கலாம். தயிர் கோடை காலத்துல உங்களுடைய உடலை குளுகுளுப்பாக வைத்திருக்க முக்கிய பங்கு வகிக்குது. அடிக்கக்கூடிய வெயிலுக்கு அறுசுவை தேவைப்படவில்லை, ஆனா தயிர் மட்டும் போதும். தயிர், மோர் இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்றாங்க. தயிர் உங்களுடைய குடல்ல உள்ள பாக்டீரியாக்களை பாதுகாக்குது, செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. அது மட்டும் கிடையாது, நிறைய நன்மைகளை தருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ சிறுநீர் கழிக்கும் போது வரக்கூடிய பிரச்சனையா இருக்கட்டும், நிறையவே பாதிப்புகள் இருந்தா தினமும் ஒரு டம்ளர் நீங்க மோர் குடித்தாலே போதும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ என்ன அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் முதல் விஷயம் புரதம் அதிகமா இருக்கு. ஸோ குறைந்த கொழுப்புடைய ஒரு புரதம் நமக்கு இது குடிக்கிறதுனால கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முதல் விஷயம் எடை மேலாண்மை. உடல் எடையை கட்டுப்படுத்தணும், உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த ஒரு நீர்மோர் உங்களுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உடல் எடையை குறைக்க கொழுப்பு மற்றும் கொழுப்பு நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்க கூடாது. அதே நம்ம குறைந்த கொழுப்புள்ள உணவுகள் எடுத்துக்கலாம்ல, அதுல மோரும் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. உணவுல மோர் சேர்த்து கொள்வது இதய ஆரோக்கியத்திற்கு நேர்மறையான விளைவுகளை தருது. மோர்ல நிறைஞ்சிருக்கக்கூடிய பொட்டாசியம் ஊட்டச்சத்துகள் சோடியத்தின் விளைவுகளை எதிர்ப்பதன் மூலம் இரத்த அழுத்த அளவை கட்டுப்படுத்த உதவுது. கூடுதலாக மோர்ல உள்ள ப்ரோபயாக்டிகள் உடல்ல கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்க உதவுது. இதன் மூலம் இதயம் ஆரோக்கியமா இருக்கும், இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்த மோர்ல முக்கிய நன்மைகள்ல ஒன்று செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது தான். மோர்ல பாத்தீங்கன்னா லாக்டோஸ்கிபாஸ் அப்படின்ற ஒரு அமிலோஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா நமக்கு பாக்டீரியா தொற்று இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை போக்குது அப்படின்னு சொல்றாங்க. இவை ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிரியை பராமரிப்பதுல மிக முக்கிய பங்கு வகிக்குது. இந்த வகை பாக்டீரியாக்கள் உணவை உடைக்கவும் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சவும் உதவுது. மேலும் இவை தீங்கு விளைவிக்கக்கூடிய நுண்ணுயிரிகளுடைய வளர்ச்சியை தடுக்க உதவுது. எனவே உணவுக்கு பின் ஒரு கிளாஸ் மோர் உட்கொள்வது வீக்கம், அஜீரணம் மற்றும் மலச்சிக்கல்லாம் தடுக்க ரொம்பவே பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, மோர் அருந்துவது பார்த்தீங்கன்னா உடல்ல ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இது உடலுக்கு புத்துணர்ச்சியூட்டும் மற்றும் ஈரப்பதம் ஊட்டக்கூடிய பானமா செயல்படுது. மேலும் இதன் நீர் சத்து, பொட்டாசியம் போன்ற எலக்ட்ரோலைடுகள் உடல்ல திரவ சமநிலையை பராமரிக்க உதவுது. குறிப்பா வெப்பமான காலநிலை அல்லது உடல் செயல்பாடுகளுக்கு பிறகு மோர் அருந்துவது மிகவும் நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மோர் உட்கொள்வது சருமத்துல உட்புறங்கள்ல இருந்து மிகுந்த நன்மை பயக்கும். மோரில் உள்ள லாக்டிக் அமிலம் இயற்கையா பாத்தீங்கன்னா நமக்கு சரும செல்களை மெதுவாக ஆக்குது, மென்மையான ஒரு நிறத்தை தருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். ஸோ மோர் ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் குடிச்சாலே போதும், அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த அவசியமும் கிடையாது. ஸோ இது மட்டும் கிடையாது, இது போன்ற நிறைய தகவல்கள், அற்புதமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கேட்கணும், பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்க, ஆரோக்கியமா இருங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மக்களே. நன்றி, வணக்கம்.